டென்ட் ஹவுஸ் சூப்பரா இருக்குல்ல. இந்த டென்ட் ஹவுஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப குளிர்தா பசங்களா? இந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்ல இருந்து டூர் வந்திருக்கோம், அதனால சேட்டை பண்ணக்கூடாது, இல்லைன்னா அடுத்த டைம் கூட்டிட்டு வர மாட்டேன். ஓகேவா? ரொம்ப குளிர்ச்சுன்னா இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துல போய் நின்னுக்கோங்க. டேய் எனக்கு இந்த இடம் ரொம்ப குளிருதுடா. இந்த மாதிரி இடம்லாம் நான் போனதே இல்ல. சூப்பரா இருக்கு. ஆனா என்ன ரொம்ப தான் குளிருது. நீ இந்த இடத்துக்கு இப்பதான் வந்திருக்கியா? நான்லாம் நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் லைட்டா பசிக்குது. டேய் எனக்கு தாண்டா பசிக்குது. இந்த குளிருக்கு சூடா ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்லடி. எல்லாரும் இங்க வாங்க, குளிருதுல்ல. இந்த நெருப்பு பக்கத்துல நின்னுக்கலாம் வாங்க. குளிருக்கு எதமா இருக்குடி. டீச்சர் இந்த நெருப்புலாம் அணைஞ்சிருச்சு டீச்சர், கொஞ்சம் நெருப்பு போடுங்க. டீச்சர் நீங்க எங்களை எல்லாத்தையும் ட்ரெக்கிங் கூட்டிட்டு போவீங்களா? இப்ப இங்க ஈவினிங் ஆயிடுச்சுடா, அதனால யாரும் வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்க நிறைய ஆபத்தான மிருகங்கள் நிறைய இருக்கும், அதனால யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. டீச்சர் நம்ம டென்ட் பக்கத்துல இருக்க ஆத்தையாச்சும் எங்களை போட்டிங் கூட்டிட்டு போங்க டீச்சர், ப்ளீஸ் டீச்சர். அதான் நிறைய போட் எல்லாம் இருக்குல்ல. போட்டிங் எல்லாம் போடலாம்டா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் அருவியில போய் குளிச்சுக்கலாம். அங்க இருந்து குளிச்சதுக்கு அப்புறம் போட்டிங் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? போட்டிங் எல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடுங்க. தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? வெயிட் பண்ணுடா அருண், உங்களுக்காக நாங்க பார்பிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்பா. அந்த வந்துருச்சு பாருங்க. நீங்களே போய் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க போங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அங்க பாருடி, சிக்கன் எல்லாத்தையும் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வாடி நம்மளும் போய் செஞ்சு சாப்பிடுவோம். சரி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் செஞ்சு தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்து அந்த சிக்கன் எல்லாத்தையும் அந்த குச்சியில குத்தி 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 வச்சிடலாம். 2 ஸ்டிக் இதுல வச்சுக்கலாம் நம்ம. அப்புறமேட்டுக்கு இது லைட்டா திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா கறிக்கு போயிரும்ல, அதனால இப்படி இப்படி திருப்பி விட்டுட்டு கொஞ்சமா பட்டர் ஊத்திக்கலாம். நம்ம 2 இதுலயுமே பட்டர் ஊத்திக்கலாம். ஏன்னா பட்டர் ஊத்தினா சிக்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சரியா? இப்ப அதான் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதனால இன்னொரு ஸ்டிக்கு சிக்கனை குத்தி இங்க வச்சுக்கலாம். நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு டைம் திருப்பி திருப்பி விட்டணும். 10 செகண்டுக்கு ஒரு டைம் திருப்பி திருப்பி விட்டாதான் சிக்கன் நல்லா இருக்கும். இல்லைன்னா கறி பேர் ஒரே இடத்துல இருந்தா இது ரொம்ப சுடுதே. இந்த இடத்துல அனல் அதிகமா இருக்கு, அதனால இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்பவே பாதி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா ஃபுல்லா வெந்துடும். அதான் நல்லா வெந்துருச்சுல. ஒரு வலை இலைய வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கீழே. வாசம் சூப்பரா இருக்கு, சிக்கன் வாசம். டேய் இந்தாங்களா, பசிக்குன்னு சொன்னீங்க. இந்தாங்க கார்த்தி, இந்தா வச்சுக்கோ. கார்த்தி இந்தா வச்சுக்கோ. சூப்பரா இருக்கு. இப்படி சாப்பிட்டதா இல்லை நான் இது வரைக்கும். ஸ்வேதா இந்தாடி நீ எடுத்துக்கோ. சூப்பரா இருக்குடி. டீச்சர் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருக்குடா கண்ணா, சிக்கன் நல்லா வெந்திருக்குடா. டேஸ்ட் சூப்பரா இருக்குடா. ஓகே எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா இருட்டிரும். ஏன்னா இங்க சீக்கிரமா இருட்டிரும். இங்க அனிமல்ஸ் எல்லாம் நிறைய வரும்டா, அதனால எல்லாம் அவங்க டென்ட்டுக்குள்ள போயிருங்க. கேர்ள்ஸ் இந்த பக்கம் எல்லாம் டென்ட்டுக்குள்ள போயிருங்க. பாய்ஸ் இந்தாங்க நீங்க உங்க டென்ட்டுக்குள்ள போயிருங்க. நீங்க நாளைக்கு மார்னிங் கேம்ப் ஃபயர் இருக்கு, போட்டிங் இருக்கு, அதனால நேரமா எந்திரிக்கணும் எல்லாரும். என்னது காட்டு விலங்குகளா? ஐயோ நான் ஃபர்ஸ்ட் போறப்பா டென்ட்டுக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா கூட சிங்கான தின்னப்பட மாட்டேங்குது. நான் உள்ள போறப்பா. டேய் ராமு எல்லாரும் வாங்கடா, நான் போறேன். நம்ம ரெண்டு பேரும் டென்ட்டுக்குள்ள போலாம்டி. ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்காங்க, வாடி போலாம். ஓகே எல்லாரும் டென்ட்டுக்குள்ள போயிட்டீங்களா? நைட்டு இடையில யாரும் வெளியில வரக்கூடாது. ஏதாவது வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் எங்களை தான் கூப்பிடணும். நீங்களே வெளியில வரக்கூடாது, இல்லைன்னா மிருகம் உங்களை புடிச்சிட்டு போயிடும். ஓகே எல்லாரும் தூங்குங்க. குட் நைட். டேய் சுரேஷ், நம்ம ஃபாரூக்க பயமுறுத்துவோமா? டேய் சூப்பர் ஐடியாடா. அம்மன்டா அவனை பயமுறுத்திடுவோமா? இப்ப பாரு எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. டேய் ஃபாரூக்கு, டேய் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க மிருகம்லாம் நிறைய இல்ல, ஆவிகளும் பேய்களும் தான் நிறைய இருக்கு. அது எல்லாமே மனுஷங்களை வேட்டையாடும் தெரியுமா? நான் போன வாரம் நியூஸ்ல கூட பார்த்தேன். 2 ஸ்கூல் பசங்களை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் கொண்டு சாப்பிட்டுச்சாமா. என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் ஆமாண்டா, அதனாலதான் மேம் யாரையுமே டென்ட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த டென்ட்டை சுத்தி தான் அந்த பேய்கள் நடந்து வர மாதிரி தெரியுது. அப்படியே டென்ட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குது. டென்ட்டுக்குள்ள வந்து கப்புனு பிடிச்சிருச்சு. டீச்சர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேய் வந்துருச்சு. வாங்க டீச்சர் வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. எங்க டென்ட்டுக்குள்ள பேய் வந்துருச்சு. என்னாச்சுடா ஃபாரூக்? எங்க டென்ட்டுக்குள்ள பேய் வந்துருச்சுன்னு கார்த்தி தான் டீச்சர் சொன்னா. பேயும் இல்ல ஒன்னும் இல்ல. பேய் நீ உள்ள போய் படுறா போடா. அவனுக்கு 2 பேரும் சும்மா சொல்லிட்டு இருக்கானுங்க. டே இது உங்க வேலை தானா? நாளைக்கு இரு உங்களை வச்சுக்கிறேன். ஒழுங்கா எல்லாரும் போய் தூங்குங்க போங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க, டீச்சர் எல்லாம் எழுப்பி சொன்னாங்க. எந்திரிங்க சீக்கிரம் வாங்க. இவங்க டூர் விளையாட்டுக்கு தூங்குறதுக்கு வந்திருக்காங்க. யாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எந்திரிங்க டி. ரேணு மீனா எந்திரி, நேரம் ஆயிடுச்சு எந்திரிங்க. டேய் ஃபாரூக் கார்த்தி, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன். எந்திரிங்கடா. டீச்சர் வேற எங்க அவுட்டிங் கூட்டு போறானாங்க. சீக்கிரம் வாங்க எல்லாரும் எந்திரிங்க. நான் மத்தவங்கள போய் எழுப்பணும் போங்க. டேய் கார்த்தி எந்திரிடா. என்ன குளிரு. கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்காங்களா? போய் அது பக்கம் நின்று குளிர் காய வேண்டியதுதான்.
குளிருக்கு கேம்ப் ஃபயர் ரொம்ப நல்ல இதமா இருக்கு. எல்லாரும் வாங்க. ஒரு டைம் சொன்னா தெரியாதா? எல்லாரும் வாங்கடா. டேய் பசங்க எதா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க டென்ட்ல இருந்து ஏதா பேயின் சத்தமா கத்திக்கிட்டே வரீங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த பேயின்னு சொல்லி இந்த காத்தி பையன் தான் எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அப்பா என்ன குளிர், என்னடா எல்லாரும் எழுந்து நின்னுட்டீங்க, என்னை எழுப்பிடவே இல்லை. நீங்க மட்டும் ஜாலியா கேம்ப் ஃபயர் கிட்ட வந்துட்டீங்க. உன்னையெல்லாம் எத்தனை மட்டும் தான் எழுப்பி விடுறது? நீ தான் எந்திரிக்கல போ. என்ன பசங்களா எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ வந்துடும். டீ குடிச்சிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டிங் போகலாம். எல்லாருமே டீ காஃபி குடிச்சிட்டு ரெடியா இருங்க. நம்ம கொஞ்ச நேரத்துல போகலாம். ஓகே டீச்சர். ஒருவேளை பக்கத்துல எனக்கு இது ரொம்ப குளிராம இருக்குமோ? நம்ம பக்கத்துல நின்று பார்ப்போம். அப்பா உண்மையான இப்பதான் நல்லா குளிராம இருக்கு. எதமா இருக்குதப்பா. சாமி சூப்பரா இருக்குடி. ஐயோ இப்ப ரொம்ப சூடாயிடுச்சு. நான் பின்னாடியே போய் நின்னுக்கிறப்பா. நெருப்பு கிட்ட போய் நின்னுகிட்டு இருக்க. அப்ப கொஞ்ச நேரம் நின்றுனா முடிய பொசுங்கிருக்கோம். சரி கேம்ப் ஃபயர்ல யாராவது டான்ஸ் ஆடுங்க. ஆமாண்டா இந்த கேம்ப் ஃபயருக்கு டான்ஸ் ஆனா சூப்பரா இருக்கும். ஆடுங்க யாராச்சும் ஆடுங்க. வேணா மியூசிக் போட்டு விடட்டா? டான்ஸ் ஆடுங்க யாராச்சும். இருங்க இப்ப பாரு எப்படி டான்ஸ் ஆட. சீக்கிரம் மியூசிக் போடு. டேய் இருடா நானும் ஒரு டான்ஸ் ஆட. வாங்க டீச்சர் டான்ஸ் ஆடலாம். டீச்சர் சும்மா இப்படி 2 ஸ்டெப் இத பாருங்க. தானே தானே நன்னே இவ்வளவுதான். வேணாண்டா நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. என்னடா நீங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இடம் இல்ல. நாங்க ஆடுறோம் பாருங்க.